ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் வேளாண்மை கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் வேளாண்மை கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித், விவரங்கள். தமிழக அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் தமிழகத்தின் வேளாண்மை உற்பத்தி மற்றும் சாகுபடியில் அரசு செய்து வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வேளாண்மை துறையின் சார்பில் மண்டல அளவிலான கண்காட்சிகள் சென்னை, திருச்சி போன்ற மாவட்டங்களில் நடைபெற்றிருந்தது. இதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள விஜயமங்கலம் சுங்கசாவடி அருகே இன்று ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய 3வது மண்டல அளவிலான வேளாண்மை கண்காட்சி இன்றும் நாளையும் 2 தினங்கள் நடைபெற இருக்கின்றது. இதனை தற்போது 200 அரங்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த வேளாண்மை கண்காட்சி மற்றும் கருத்தரங்கினை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்துள்ளார். தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, மீன்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த 14 பயனாளிகளுக்கு 1,81,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும், கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 15,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 16 கட்டிடங்களை திறந்து வைத்தும், கூட்டுறவுத்துறை, மீன் வளர்ச்சித்துறை போன்ற துறைகளில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கு தற்போது அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். 2 தினங்கள் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட வகையான வேளாண்மை அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கின்றார். இந்த கண்காட்சியில் தமிழக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் வேளாண் துறையின் சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், சாதனைகள் குறித்தும் விவசாயிகள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இடையேயான அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த புதிய ரக வேளாண் இயந்திரங்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரங்குகளானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. வேளாண்மை கண்காட்சியை அழகுபடுத்தும் விதமாக ஊட்டியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பூ வகையை சார்ந்த பூச்செடிகளையும் உள்ளிட்ட பல்வேறு செடி வகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் இந்த அரங்குகளில் கருத்தரங்கத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். 2 தினங்கள் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கில் இங்கே இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகம் முதல்வர் வருகையை முன்னிட்டு 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.